ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ ஒரு சூப்பர் கதை சொல்லப் போறேன். ஒரு ஊர்ல ஒரு குட்டி முயலும், ஒரு ஆமை தாத்தாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். அந்த முயல் குட்டி இருக்குல்ல, அது நான் ரொம்ப ஸ்பீடா ஓடுவேன் அப்படின்னு எப்பவும் ரொம்ப பெருமையா சொல்லுமாம். இந்த காட்டுலயே என்னை விட ஸ்பீடா யாருமே ஓட முடியாது அப்படின்னு டெய்லி சொல்லிட்டே இருக்குமா. அத கேட்டு ஆமை தாத்தா அமைதியா சிரிச்சாங்களாம். ஹிஹி. ஒரு நாள் முயல் குட்டி ஆமை கிட்ட கேட்டுச்சான், ஆமை தாத்தா, ஆமை தாத்தா, என் கூட ரன்னிங் ரேஸ் வர்றீங்களா? காட்டுல இருந்த மத்த அனிமல்ஸ் எல்லாம் ஹா ஹா ஹான்னு சிரிச்சாங்களாம். ஆனா ஆமை தாத்தா பயப்படவே இல்லையாம். வேகமா ஓடினா மட்டும் பத்தாது, நாம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சாம். நெக்ஸ்ட் டே ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு குரங்கு மாமா வந்து 1 2 3ன்னு சொன்ன உடனே முயல் குட்டி சரார்னு ஸ்பீடா ஓடிடுச்சாம். ஆமை தாத்தா மெதுவா நடந்து வந்தாங்களாம். கொஞ்ச தூரம் போனதும் முயல் குட்டி திரும்பி பார்த்துச்சாம். ஹஹா, ஆமை ரொம்ப தூரத்துல வருது, நாம கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு ஒரு மரத்துக்கு அடியில படுத்துக்கிடுச்சாம். அப்போ சில்லுன்னு காத்து வந்ததா, முயல் குட்டி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுச்சான். கிர் பஸ்ஸஸ். ஆனா ஆமை தாத்தா நிக்கவே இல்லையாம். மெதுவா நடந்து நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். சாயங்காலம் ஆனதும் ஆமை தாத்தா ரேஸ்ல ஜெயிச்சிட்டாங்களாம். அப்பதான் முயல் குட்டி முழிச்சு பார்த்துச்சான். ஐயையோன்னு வேகமா ஓடி போய் பார்த்துச்சான். ஆனா லேட் ஆயிடுச்சு. எல்லா அனிமல்ஸும் ஆமை தாத்தாவுக்கு சூப்பரா கிளாப் பண்ணாங்களாம். முயல் குட்டிக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சான். அப்போ ஆமை தாத்தா சொன்னாங்களாம், எப்பவும் திமிரா இருக்க கூடாது, பொறுமையா ட்ரை பண்ணா நாமளும் ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் முயல் குட்டி ரொம்ப நல்ல பிள்ளையா, யார்கிட்டயும் பெருமை பேசாம எல்லார் கூடயும் அன்பா விளையாடிச்சாம். இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம எப்பவும் திமிரா இருக்க கூடாது, ட்ரை பண்ணிட்டே இருந்தா நாம தான் ஜெயிப்போம். தேங்க்யூ.